அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதுக்கு நான் சோப் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தேங்காய் பால் எடுத்துகிட்டு அது சக்கை தான் இது. இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டவ்வில் இடுக்கில் இருக்கிற இதெல்லாம் அந்த கத்தியில் நீங்கள் சுரண்டி விட்டிங்கன்னா வந்துடும். இது தேய்ச்சி வைக்கிறதுனால கொஞ்சம் ஊறி இருக்கும். அதனால் கத்தியில் நீங்கள் சுரண்டி விட்டால் அது க்ளீன் ஆகிரும். இந்த மாதிரி அந்த கல்லுலேயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அது கலர் மாறிடும். நல்லா அழுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் எல்லாம் தொடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஈரம் நனைச்சி இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுங்க. இந்த சைட்லலாம் அந்த கரை இருக்குது பார்த்திங்களா, அது கத்தியில் எப்படியே சுரண்டி விட்டிங்கன்னா சூப்பராக எடுக்க வந்துடும். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஈரம் நனைச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுங்க. நம்ம செவத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தேங்காய் சக்கையை நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அதையும் தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். எண்ணெய் பிசுக்கே கொஞ்சம் கூட இருக்காது. நான் ஈர துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அழுத்தி போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இன்னும் எண்ணெய் பிசுப்பாகவே இல்லாமல் சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிருக்கு. நீங்களும் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா தூக்கி போடாமல் இதை செஞ்சுட்டு தூக்கி போடுங்க. சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.